பையனை விடுதலை பண்ணணும். இது ரெண்டும் இல்லாம பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக இஸ்ரேலுக்கு எதிராக ஸ்டிக்கர் ஒட்டினதே ஒரு குற்றமா அப்படின்னா நாடு முழுக்க நிறைய பேர் வெஹிக்கிள்ல ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டு போறாங்க. ஸ்டிக்கர் ஒற்ற போராட்டத்தை நாங்கள் ஆரம்பிப்போம். நாங்கள் மிக சீக்கிரமாக இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா வாகனங்களுக்கும் ஸ்டிக்கரை ஒட்டக்கூடிய ஒரு போராட்டத்தை நாங்கள் ஆரம்பிப்போம். நாங்கள் சொல்றது அனுரகுமாருக்கு 7 மணி அதை நிறுத்தி பாருங்கள், அதை நிறுத்தி பாருங்கள். நீங்கள் ஸ்டிக்கருக்கு இந்த அளவுக்கு பயம் என்றால் இப்பதான் எங்களுக்கு தெரியும் அரசாங்கம் ஸ்டிக்கருக்கு இந்த அளவுக்கு பயம் அப்படியானா அதை நாங்கள் செய்வோம். அரசாங்கம் எது பயமோ அந்த பயத்தை நாங்கள் செய்யறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். நாங்கள் எதிர்காலத்தில் ஸ்டிக்கரோ கம்பெனியை நாங்கள் ஆரம்பிப்போம். விரோதமான ஒரு செயல்பாடு என்னென்றால் இந்த நாட்டில் வாழக்கூடிய எல்லா மக்களுக்கும் ஜனநாயக உரிமை இருக்கிறது. பலஸ்தீன்ல இன்றைக்கு நடக்கக்கூடிய அநியாயத்துக்கு எதிராக எங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கிறது. இன்று உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா மக்களும் அவர்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கிறார்கள். இன்று பலஸ்தீனை வாழக்கூடிய 50,000 மேற்பட்ட மக்கள் அவர்களுடைய உயிர் இல்லாமல் வைத்திருக்கிறார். 20,000 மேற்பட்ட சிறு பிள்ளைகளுடைய உயிர்கள் இல்லாமல் வைத்திருக்கிறது. அந்த நேரத்தில் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் அவர்கள் விருப்பமானமாக எதிர்ப்பை தெரிவிக்கிறார்கள். எனவே இந்த இளைஞரும் அவர் ஒரு ஸ்டிக்கரை ஒட்டி அவருடைய எதிர்ப்பை தெரிவித்தது ஒன்று. இன்று அனுரகுமார் அரசாங்கத்துடைய அரசாங்கம் அவர்கள் பலஸ்தீன் மக்களுக்கு ஆதரவாக இருக்குது என்று காட்டிக்கொண்டு அந்த மக்களுக்கு ஆதரவு என்று கடந்த காலத்தில் எங்களோட ஒன்றிருந்து வீதியில் இறங்கி போராடின இந்த அரசாங்கம் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இப்போது பலஸ்தீன் மக்களுக்கு ஆதரவா பேசக்கூடிய நபர்களை கைது செய்யக்கூடிய அவர்களை பயன்காட்டக்கூடிய செயல் திட்டங்கள் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. இப்போது அண்மையிலே ஏராவூரிலே பலஸ்தீனுக்கு ஆதரவா கவிதை எழுதின ஒருவரை போலீஸுக்கு அழைத்து அவர்கிட்ட வாக்குமொழி எடுத்திருக்கிறார்கள். அன்று தென்கிழக்கில் இருக்கக்கூடிய ஒருவர் பலஸ்தீன் சம்பந்தப்பட்ட வீடியோவை ஷேர் பண்ணினதென்று அவரை சிஐடிக்கு அழைத்து வாய்மொழி எடுத்து அவருடைய டெலிபோனை சிஐடியிலே வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதன் மூலமா எங்களுக்கு விளங்குது அரசாங்கம் இன்று பலஸ்தீனுக்கு சார்பா இருக்கிறதா இஸ்ரேலுக்கு சார்பா இருக்கிறதான்னு தெளிவாக கூற வேண்டும். ஆனால் அரசாங்கத்துடைய நடவடிக்கையை நாங்கள் பார்த்தால் அவர்கள் இப்போது இஸ்ரேலுக்கு சாதகமாக இருக்கிறார்கள். பலஸ்தீனுக்கு சாதகமாக பேசக்கூடிய நபர்களை கைது செய்யறதுக்கு மிரட்டுறதுக்கு முயற்சி செய்கிறார்கள். என்னென்றால் இதை இன்று ஆர்கனைஸ் பண்ணின ஒருவரான மிஃப்லான் மௌலவி அவர்களுடைய வீட்டுக்கு நேற்று இரவிலே இருந்து சிஐடி சிசிடி டிஐடி அதில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் வீட்டுக்கு வாடுறார்கள், வீட்டை செக் பண்றார்கள். இப்போதும் அவரை சிசிடிக்கு அழைத்து வாய்மொழி எடுக்கிறார்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை பார்த்து. இது என்ன ஜனநாயகம்? இந்த நாட்டிலே ஜனநாயகத்துக்கு அச்சுறுத்தல் ஒன்று வந்திருக்கிறது. அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் எதிர்கட்சியிலே பேசின விஷயங்கள் அல்ல இப்ப நடக்கிறது. இப்போது அவர்கள் இஸ்ரேல் அரசாங்கத்தை பாதுகாக்கிறதுக்கு பலஸ்தீன் மக்களுடைய அநியாயத்தை மறைக்கிறதுக்கு இப்ப வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே நாங்கள் இந்த அரசாங்கத்துக்கு கூறும், நீங்கள் இஸ்ரேலோட இருக்கிறதா இஸ்ரேலோட இருங்க, அதை பத்தி எங்களுக்கு ஒரு கவலையும் இல்லை. ஆனால் பலஸ்தீன் மக்களுடைய உரிமைக்காக வேண்டி போராடக்கூடிய எங்களுடைய உரிமை அதுக்கு நீங்கள் கை வைக்க கூடாது. நீங்கள் தொடர்ந்து பலஸ்தீன் மக்களுக்காக வேண்டி பேசக்கூடிய நபர்களுக்கு நீங்கள் இப்படி உங்களுடைய அட்டகாசத்தை நீங்கள் காட்டுறது என்றால் நாங்கள் எதிர்காலத்தில் 1000 கணக்கு மக்கள் கொழும்பு நகரத்துக்கு கொண்டு வந்து எங்களுடைய எதிர்ப்பை இந்த அரசாங்கத்தை காட்டுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அதனால நாங்கள் மீண்டும் அரசாங்கத்துக்கிட்ட ஒரு வேண்டுகோளை விடுறது, உடனடியாக இந்த இளைஞரை அவரை ரிலீஸ் பண்ண வேணும், அவரை வீட்டுக்கு அனுப்ப வேணும். பலஸ்தீன் மக்களுக்கு ஆதரவாக செய்யக்கூடிய ஆர்ப்பாட்டங்களுக்கு நாங்கள் செய்யக்கூடிய எதிர்ப்புக்கு அரசாங்கத்துடைய தடையை இருக்கக்கூடாது, அதை நிறுத்த வேண்டும் என்று நாங்கள் அனுரகுமார் திசாநாயக் அவர்களுக்கு கூற விரும்புகிறோம்.